காக்கின்றவராக இருக்கின்றார். உங்களை காக்கிறவர் முடிங்க. உங்களை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை. எங்க இருக்குது? 121. வெரி குட். உங்களை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். அப்ப யார் காவல்காரர் நமக்குலாம்? ஆமா, ஆண்டவராக இயேசு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பகுதியிலே ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கலாம். உன்னத பாட்டுகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Songs of Solomon chapter 1 word number 5 and 6. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசிக்கலாம். எருசலேம் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். பாருங்க, இவளுடைய அழகுக்கு காரணம் என்ன? நான் கருப்பாக இருக்கிறேன். 2 இடத்துல இருக்கிறாராம். ஒன்று சாலமோனுடைய திரைகளிலும் கேதாரின் கூடாரங்களிலும். அந்த நாட்களிலே சாலமோனுடைய அரண்மனையிலே அந்த நெருப்பை மூட்டி அனலாக இருக்கும்படியாக பத்த வைத்து எரிந்து கொண்டே இருக்குமாம். அந்த புகையினாலே, அந்த எரிகிற திளம்புகளினாலே அந்த சாலமோனுடைய கூடாரங்கள் அது கருப்பாக மேலே காணப்படும், மிகவும் பழுதடைந்ததாக காணப்படும். அதை போலவே இந்த வேலையை இவள் அங்கு செய்கிறவளாக இருக்கிறாளாம். தன்னுடைய புருஷனுக்காக, சாலமோனுக்காக இந்த கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே சாலமோனுடைய திரைகளை போல அவளுடைய வாழ்க்கை கருப்பாக மாறிற்றா என்று கேட்போம் என்றால், அடுத்த வசனத்தை வாசிக்கின்ற முறையிலே, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமானார்கள், என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இது ஒரு விதமான ஸ்திரீங்க. இந்த அம்மாவுக்கு குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, புருஷன் உண்டு, எல்லாம் இருந்தாலும் சொந்த தோட்டத்தை கவனிக்கவில்லை. ஆனா அவனை அம்மா வீட்டுக்கு வர்றது, தயவு செய்து உங்க வீட்டுல அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவு தங்கச்சியோ அக்காவோ இவ்வளவு அவ்வளவு வீட்டுல சேர்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு காவல்காரன் உண்டு, கிறிஸ்துவாகிய காவல்காரன், ஊழியக்காரனாகிய காவல்காரன், உங்க புருஷனாகிய காவல்காரன். ஆமென்.